ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாது சிசி கிச்சன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய சேனல்லேருந்து சிக்கன் கீ ரோஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்ல பெரிய பெரிய பீசஸாக போட்டு இந்த கீ ரோஸ்ட் பண்ணோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனல் லைக் பண்ணலாம். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் உடனுக்குடன் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இது மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு ஒரு 3 தடவை தண்ணியில் நல்லா அலசி வச்சுக்கலாம். அடுத்து வறுக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவு தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்திக்கலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 3 வரமிளகாய் சேர்த்திட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். நமக்கு சிக்கன் கீ ரோஸ்ட்டு கலர்ஃபுல்லாக வேணும்னு சொன்னால் காஷ்மீரி சில்லி ஒரு 6 சேர்த்திக்கலாம். 6 சேர்த்திட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா இது மாதிரி கலர் மாதிரி வரணும். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதை மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு இது கூட ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். ஒரே ஒரு தக்காளி சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்திக்கிறேன். இது கூட ஒரு 50 ml அளவுக்கு தயிர் சேர்த்திக்கிறேன். ஏறக்குறைய 4 டீஸ்பூன் அளவுக்கு வந்தது. இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம பல்ஸ் மோடில் ஒரு 2 தடவை மிக்ஸியை சுற்றிட்டு வந்துக்கலாம். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். அடுத்ததாக நம்ம கழுவி வச்ச சிக்கனில் அரைச்சிட்டு வந்த மசால் பேஸ்ட்டு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா கோட் ஆகணும். அதனால் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுறதை விட கையில் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா கவரிங் ஆகும். இப்போ பாரு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதை சுற்றி வழித்து வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 1 மணி நேரம் மேரினேட் ஆகணும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். நெய் மட்டும்தான் சேர்த்துறோம், வேறு எதுவுமே சேர்த்தலை. இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டோம்னா வெங்காயம் வந்துட்டு நல்லா கலர் மாதிரி வரும். இப்போ பாருங்கள், நல்லாவே கலர் மாதிரி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 மணி நேரமாக நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்திக்கலாம். சிக்கன் சேர்த்துனதுக்கப்புறமா மீதி இருக்கிற மசால் பேஸ்ட்டு ஃபுல்லாக சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் கலர் நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் ஒரு 2 ட்ராப் கலர் லிக்விட் சேர்த்துனேன். இது உங்களோட விருப்பம்தான். இது நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தான் உப்பு சேர்த்திருக்கோம். உப்பு நல்லா எல்லா இடத்துலையும் படட்டும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி சிக்கன் வேகணும். அதனால் மூடி வச்சுட்டு வேக விடலாம். அப்பப்போ மூடி எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அடி பிடிச்சதுன்னா நமக்கு டேஸ்ட் மாறிடும். அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஆனால் அடுப்பு சிம்லேயே வச்சு பண்ணுறது பெஸ்ட்டு. கலந்து விட்டுட்டு சிக்கன் நல்லா வேக வைக்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பாரு, நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ திரும்ப நான் மூடி வச்சுட்டு இன்னொரு தடவை வேக விட்றேன். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சிக்கன் 90% நல்லா வெந்து வந்திருக்கு. இனிமேல் நம்ம மூட வேண்டாம். அப்படியே லேசாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு விரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம சிக்கனை நெய்லியே வேக விடுறோம், கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றுறதில்ல. அதனால் அடி பிடிக்க அதிக சான்சஸ் இருக்குது. அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். பெஸ்ட்டு கெட்டியான பாத்திரம் வச்சு சமைச்சோம்னா கொஞ்சம் கூட அடி பிடிக்காது. அப்போ தான் சிக்கன் கீ ரோஸ்ட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடி பிடிச்சிருச்சுன்னா கசந்து போயிடும், டேஸ்ட் நல்லாவே இருக்காது. இந்த கிரேவி நல்லா சுண்டி வரணும். அந்தளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கிரேவி சுண்ட சுண்ட சிக்கன் நல்லாவே வெந்து வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கைவிடாமல் கிளறி விட்டுக்கணும். சிக்கன் நல்லாவே வெந்திருக்கும், அதனால் கொஞ்சம் உடையாமல் பார்த்துக்குங்க. லேசாக அப்படியே டேர்ன் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நல்லாவே சிக்கனும் வெந்துருச்சு, கிரேவியும் சுண்டிடுச்சு. நான் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கிறேன். இது வாசனைக்கு கருவேப்பிலை தூவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கிரேவி இந்த சிக்கன் கீ ரோஸ்ட்டு பிரியாணி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையிலலாம் வாங்கினா இது அவ்வளோ காஸ்ட்லி. 1/2 கிலோ சிக்கன் வாங்கினா போதும். மீதியெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அன்றைக்கி பிரியாணி பண்ணியிருந்தேன். பிரியாணி கூட இதை வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கடையிலலாம் வாங்க வேண்டாம். இவ்வளோ டேஸ்ட்டாக செய்யும்போது நம்ம ஏன் போய் கடையில் வாங்கணும்? ஹைஜீனிக்காகவும் இருக்காது.
அதனால் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எல்லாருக்கும் கொடுங்க. என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் மாதூஸ் ஈஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் பார்த்துக்கலாம். நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.